கைஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிம்செல்ஃப் அவங்கள அறிமுகப்படுத்தினது முஸ்லிம் அப்படின்னு. அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு வச்ச பெயர், குர்ஆன்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பெயர், வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்ப எங்க இருந்து வருது? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? ரைட். ஸோ இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆக பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, யாருக்கு மார்க்கம் தெரியுமோ அவங்களுக்கு அரசியல் தெரியல. யாருக்கு அரசியல் தெரியுமோ அவங்களுக்கு மார்க்கம் தெரியல. அரசியல் அப்படின்னு சொல்லும் பொழுது காய்ஸ், மஹிந்த ராஜபக்ஷ எவ்வளவு கொள்ளையடிச்சாரு, மைத்திரிபால பாஸ்கு பிரஹாரகி சம்பந்தமா, இதுக்கு பேர் அரசியல் அல்ல. ரைட். ஸோ அதுக்கு பேர் வேற. ஸோ அக்கார்டிங் டு இஸ்லாம், பாலிடிக்ஸ், இஸ்லாம், இது ரெண்டுமே வேற வேற இல்ல காய்ஸ். இது ஒரு காயினோட ரெண்டு சைட். ரைட். ஸோ யாராச்சும் இஸ்லாத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கடா, அவங்களுக்கு மார்க்கமும் சரியா தெரியல, அரசியலும் சரியா தெரியல. என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் ஹியூமன் ஹிஸ்டரி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போனப்ப அங்க வச்சு எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன். முஸ்லிம்கள் வெறுமனே 15% தான் அங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 நான் முஸ்லிம்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க தலைமைத்துவத்தை இருக்கிறாங்க. பண்ண வேலை கான்ஸ்டிடியூஷன். இஸ்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் இன்டலெக்சுவல் ரெவல்யூஷன் இன் ஹியூமன் ஹிஸ்டரி. இந்த மாதிரியான ஒரு புரட்சி இந்த உலகத்துல இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. அப்படி ஒரு விஷயத்த இந்த உலகம் பார்த்ததே இல்லை. ஸோ எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா கைஸ், இன்றைக்குள்ள உலகத்துல ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஈரானுடைய விஷயங்களை பேசுறப்ப, அங்குள்ள பொலிட்டிக்ஸ் பத்தி பேசுறப்ப, ஒருத்தங்க சொல்றாங்க நான் வந்துட்டு ஷியாவாம், ஷியாவை தானே ப்ரோமோட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி கொஞ்சம் பேர் சொல்றாங்க ஷியாக்கள் வந்துட்டு 100% காஃபிர் அடிச்சு சொல்றாங்க. சோ அதே மாதிரி சொல்றாங்க இவங்க வந்து யூதர்களுடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லி. கைஸ், எல்லாருக்கும் சொல்றதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நான் ஷியாவாக இருந்தால் 2 தடவை யோசிக்க மாட்டேன் நான் ஒரு ஷியா அப்படின்னு சொல்றதுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கரேஜ் எனக்கு இருக்குது. இது ஆணவத்தோட சொல்லல, எனக்கு என் மேல உள்ள நம்பிக்கையும் எனக்கு இருக்கிற தைரியத்தோட நான் சொல்றேன். நான் பேசுற அரசியல் எல்லாமே காய்ஸ் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து இருக்கிறத அப்படியே சொல்லணும் அப்படிங்கிற முயற்சியில தான் நான் ஈடுபட்டு இருக்கிறேன். என்னோட வீடியோஸ்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். மொத்த உலகமும் ஈரானுக்குள்ள ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லுது. அந்த ப்ரொடெஸ்ட் நடக்கிற நேரமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ரைட். ப்ரொடெஸ்ட் நடக்கிறது உண்மையான விஷயம் தான் காய்ஸ். ஆனா ஈரானோட பொலிட்டிக்கல் வந்துட்டு ஸ்டேபிளா தான் இருக்கு. பவர், டிஃபென்ஸ், இது எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் ஆக்கப்பட்டிருக்கு. ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா, ஈரானோட மொத்த பவரும் சென்ட்ரலைஸ்ட் ஆக்கப்பட்டு இருக்குது. கவர்மெண்ட்டை அன்ஸ்டேபிள் ஆக்காம அமெரிக்காவால ஒரு ஆணிய கூட ஈரான்ல ரெஜிம் சேஞ்ச் ஏற்படுறது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிற விஷயத்த நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு தெளிவு இருந்திருக்கும். அதே மாதிரி பொதுமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஷியா சுன்னி அப்படின்னு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் யூடியூப்லயோ கூகுள்லயோ தட்டி ஒரு வீடியோ பாக்குறது ஷியா சுன்னின்னு சொன்னா, அங்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஷியா சுன்னியோட வித்தியாசங்கள், டிஃபரன்சஸ் பத்தின வீடியோ தானே இருக்குது. ஷியா சுன்னி அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிற வீடியோஸ் பாக்குறதுக்கு ரொம்ப ரேரா இருக்குது guys. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். இப்ப எனக்கு ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா நான் போக வேண்டியது மெடிக்கல் காலேஜுக்கு, மோச்சரிக்கு இல்ல. மோச்சரிக்குள்ள போனா அங்க இருக்கிறது 100% ஃபெயிலியர் கேஸ், டெட் பாடிஸ். அங்க போனா நாத்தமும் பொணங்களையும் தான் பார்க்கலாம். ரைட். ஸோ அதுக்குள்ள போறதுக்கான ஒரு நேரம் வரும். நீங்க மெடிக்கல் காலேஜுக்கு போனீங்கன்னா, நீங்க மோச்சரிக்கு போறப்ப நீங்க ஒரு மெச்சோர்டான லெவல்ல இருப்பீங்க. அப்ப நீங்க மோச்சரிக்கு போனீங்கன்னா அங்குள்ள நிலைமையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு உங்களோட மைண்ட் செட் வளர்ந்துருக்கும். ஸோ நீங்க எடுத்த உடனே நீங்க மோச்சரிக்கு தான் போவீங்க அப்படின்னு சொன்னா அங்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அது வேற மாதிரியா இருக்கும். அதே மாதிரி தான் ஷியா சுன்னியோட விஷயத்துல காய்ஸ், ஹசரத் உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களை ஏச போகல, இவங்களை விமர்சிக்க போகல எனக்கும் சேர்த்து தான் வலிக்குது. ரைட். ஸோ அதே மாதிரி ஷியாக்களுடைய அரசியல்லையும் அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தது இதுல ஹைலைட் பண்ணணுமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா காய்ஸ், சுன்னிஸ் ரொம்ப பேரு ஷியாக்களை வாழ்நாள்ல மீட் பண்ணதே இல்லை. ஷியாக்கள்ல ரொம்ப பேரு சுன்னி வாழ்நாள்ல மீட் பண்ணதே இல்லை. நான் இந்த 2 சைடையும் மீட் பண்ணி ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்களோட நான் மீட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அவங்க எந்த என்வாயன்மெண்ட்ல இருந்து வராங்க, இந்த பிலீஃப் சிஸ்டம் எல்லாம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, என்ன நம்புறாங்க, ஜாயனிஸ்டும் சரி, கிறிஸ்டியன்ஸும் சரி. கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா காய்ஸ் ஒவ்வொரு நாளும் 2-3 ஃபாரினர்ஸ் மீட் பண்றேன் guys. ஸ்பெஷலா யூஎஸ், ரஷ்யா, சைனா, இந்த 3 கண்ட்ரீஸ் சேர்ந்தவங்களையும் நாங்க எந்த நாளும் மீட் பண்றோம், அவங்களோட பேசுறோம், கதைச்சுறோம். அந்த மக்கள் எப்படியாப்பட்ட என்வாயன்மெண்ட்ல இருந்து வர்றாங்க, எந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கு வர்றாங்க, அவங்களுடைய அனுபவம் என்ன. 100 புக் படிக்கிறதுக்கு சமன் ஒரு மனுஷனோட 1 hour உட்கார்ந்து பேசுறது. ரைட். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்குது அல்ஹம்துலில்லாஹ். என்னோட சொன்னா டூரிசம் ட்ரேட்ல ஒர்க் பண்றதுனால அது ஒரு என்னோட ஆகப்பெரிய ஒரு
பிளஸ் பாயிண்டாக நான் பார்க்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஸோ அது ஒரு பக்கம். அதே மாதிரி கைஸ், நாளைக்கு மார்னிங் நீங்க எந்திரிக்கிறப்ப சவுதி அரேபியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு வைங்க, ஹைப்போதெட்டிக்கலா, ரைட்? நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ப்ரே பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் நாடி நான் நடக்கும். அதாவது சவுதி சொல்லுது, ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனையும் இனிமே இல்லை, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சவுதி அரேபியா அபிஷியலா சொல்லிட்டு அப்படின்னு வைங்களேன். இன்றைக்கு ஷியா சுன்னி பத்தி பேசக்கூடிய அத்தனை ஆலிம்களும் அத்தனை மதரசாக்களும் யாருமே ஷியா பத்தி எதிர்த்து பேச மாட்டாங்க. இதுக்குள்ள அவ்வளவு பெரிய அரசியல் இருக்குது காய்ஸ். ஷியாக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க, நாங்க அதிரதி எல்லாம் ஏசுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும். அவங்க அதே மாதிரி வந்துட்டு ஹசரத் உமர், அபூபக்கர், ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா இவங்க எல்லாரையும் விமர்சித்து பேசக்கூடிய பழக்கம் ஷியாக்கள்டையும் இருக்குது. இதுலயும் அரசியல் இருக்குது, இதுலயும் அரசியல் இருக்குது. 2010ல, அதாவது ஆயத்துல்லா அலி கமைனி, ஆயத்துல்லா அப்படிங்கிறது இந்த மனுஷனோட பேர் இல்லை, இது ஸ்ரீலங்கால முஃப்தி அப்படின்னு சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி அங்க ஒரு பெரிய பொசிஷன் தான் ஆயத்துல்லா அப்படிங்கிறது. ஒரு டைட்டில், ஒரு ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் ஒரு ஃபத்வா கொடுக்கிறார் 2010ல, சஹாபாக்களை விமர்சிப்பது ஹராம், மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த. சோ ஈரானை பாத்தீங்க அப்படின்னு சொன்ன கைஸ், சுன்னிஸோட விஷயத்துல ஃப்ரண்ட் லைன்ல நின்றாங்க. எப்படியாச்சும் யூனிட்டி ஆகிடணும், ஒரு உம்மா முஸ்லிம் அப்படிங்கிற இந்த கொடைக்கு கீழே வரணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணிட்டாங்க கைஸ். இது எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இன்டர்வியூஸ் நீங்க பார்க்கலாம், அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியாவோட போட்ட இவங்களோட நிறைய இன்டர்வியூஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு யாருக்குமே டைம் இல்லை. அதெல்லாம் பாருங்க, படிச்சு பாருங்க. பொலிட்டீஷியன்ஸ் பேசக்கூடிய ஃபுல் இன்டர்வியூஸ் பாருங்க. யாரோ போடுற நியூஸையோ, பிபிசியோ, ஏபிசியோ இல்ல ஃபாக்ஸையோ பார்த்து தான் நீங்க பொலிட்டிக்ஸ் டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ரைட். சோ இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை நானும் நீங்களும் பாக்குறத கேட்கறத தாண்டி அப்பால் பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுல யாருக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா காய்ஸ், அறிவு அப்படிங்கிறது காய்ஸ் புதிய ஒரு விஷயத்த தெரிஞ்சு கொள்றது மட்டும் இல்ல. நான் அறிஞ்ச விஷயங்கள் எல்லாம், நான் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இது உண்மையா, இது உண்மையிலே அறிவுபூர்வமானதா, அதை மீள் ஆராய்ச்சி செஞ்சு அப்போ ஒரு அனுபவம் கிடைக்கும், அதிலிருந்து ஒரு விஷயம் விளங்க வரும். அதுதான் வந்துட்டு ஞானம், விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான அறிவு, ரைட்? சோ இங்க ரொம்ப பேர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்ஃபர்மேஷன். வெறுமனே இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை வச்சுதான் ரொம்ப பேரு பேசுறாங்க, இப்படி இருக்கு, அந்த கிதாப்ல இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்குங்கிற விஷயத்த. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல ஒருத்தர் மென்ஷன் பண்ணிக்கிறாரு, கலிமாலயம் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஷியா வந்துட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட பாட்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி இருக்கிறார். இதெல்லாமே சொத்த பொய். இரானோபோபியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஈரானோட பொலிட்டிக்கல் இருக்குது கைஸ். இரானோபோபியான ஒரு விஷயம் இருக்குது. நான் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம்னு ஒரு விஷயம் இருக்குது, உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறது. இஸ்லாமோபோபியா இருக்குது, ஜிஹாது அந்த மாதிரி தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் அப்படிங்கிற விஷயம் இஸ்லாமோபோபியால வரும். சோ அதே தான் நான் முஸ்லிம்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாமோபோபியாவை பார்த்துட்டு ஓகே ஓகே இதுதான் இஸ்லாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஷியான்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறது இரானோபோபியால இருக்கக்கூடிய சில விஷயங்களை. அவங்களுடைய கலிமாவும் உண்டு தான், எங்களுடைய கலிமாவும் உண்டு தான், அவங்களுடைய குரானும் உண்டு தான், எங்களுடைய குரானும் உண்டு தான். இதை தாண்டின ஒரு விஷயத்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இதுக்குள்ள எதெல்லாம் அடங்குமோ அதை தவிர்த்து யாராச்சும் இதை விட்டு ட்ராக் பாய்வாங்களோ இவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த கொடைக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்கள பார்த்து காஃபிர்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நீங்க அவங்களோட மனசாட்சியை தொட்டு ஜட்ஜ் பண்ணுங்க. இன்னொருத்தங்களை பார்த்து காஃபிர்னு சொல்றதுக்கு என்ன தகுதி எனக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த, அன்லஸ் அவரு கலிமாவை சொல்லாம இருந்தார். அவர் கலிமாவை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அல்லாஹ்வையும் அவனுக்கு இணையா யாரும் இல்லைன்னு யாரு சாட்சி சொல்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய வேலை. அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா அப்படிங்கிறது அல்லாஹ்வோட கையில இருக்குது. எனக்குள்ள ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா கைஸ், நான் முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிமா மரணிக்கிறது, ரைட்? சோ இதுக்குள்ள ஷியா சுன்னி இல்ல மத்த கொள்கைகள் XYZ இருக்கு தானே, 1008 கொள்கைகள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைங்க கைஸ். ஸோ என்ன கொள்கைக்கு யாரெல்லாம் சார்பா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் நல்ல மக்கள், என்ன கொள்கைக்கு யார் எதிர்த்து பேசுறாங்க அவங்க எல்லாம் சரியில்லாத மக்கள். என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயம் இல்லை. நான் ஒப்பீனியேட்டடா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப டேஞ்சரான விஷயம். என்னுடைய கருத்து மட்டும்தான் சரி, அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல், ரைட்? உங்களுக்கு ஒரு விஷயத்த லாஜிக்கா ப்ரூவ் பண்ணலாம், இது இப்படித்தான் இருக்குது, 2+2 = 4. உங்களுக்கு விருப்பமானவங்க ஏத்துப்பாங்க, விருப்பம் இல்லாதவங்க அது அவங்களோட பிரச்சனை. என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாது, இல்லப்பா இதுதான் சரி அப்படின்னு சொல்லி எனக்கு எடுத்து சொல்லலாம், ரைட்? சோ அடுத்த ஒரு கொஸ்டின் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு, இந்த முஸ்தபா பாயோட கிலாஃபத்தோட கொள்கையில தான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. கைஸ், கிலாஃபத்துல ஒரு விஷயம் இஸ்லாத்துல இருக்குது. முஸ்தபா பாய் வந்து எங்க இருந்து இருக்கிறான்னு சொன்னா இம்ரான் ஹுசைன், அடுத்தது வந்து மௌதூதி, இவங்களோட பயான்ஸ்ல தான் டிரான்ஸ்லேட் பண்ணி ரொம்ப
போட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவ்வளவா பார்த்தது இல்ல. நான் எந்த பாயையும் நான் பின்பற்றது இல்ல guys. இதுக்கு சிம்பிளா எனக்கு கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு சொன்னா, குரான் ஹதீஸோட யாரெல்லாம் ஒத்து போறாங்களோ, அது பைபிளாக இருக்கேலும், அது திரிபிடகையாக இருக்கேலும், ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸாக இருக்கேலும், என்ன சொன்னா ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் கம்பேரிட்டிவ் ரிலிஜன். ஸோ மதங்களை படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் குரான் ஹதீஸோட எதெல்லாம் ஒத்து போகுது, பைபிள்ல சில விஷயங்கள் ஒத்து போகுது, தௌஹீத் கூட தான் பைபிள்ல படிச்சு தரப்பட்டிருக்கு, திரிபிடகையிலையும் இருக்குது, ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்லயும் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் குரான் ஒத்து போகுது. இந்த போர்ஷனை வந்துட்டு இது மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கொள்றதுல மார்க்கம் என்றைக்குமே தடை விதிக்கல. சோ இத முஸ்தபா பாய் சொன்னாலும் சரி, யாரு வந்து சொல்லிட்டு போனாலும் சரி, மார்க்கத்தோட ஒத்து போகுதுன்னா நாங்க ஏத்துப்போம். இல்லன்னு சொன்னா அது ரிஜெக்ட் பண்ணுவோம். அதுதான் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய பண்பு. எப்பயுமே காய்ஸ் மைண்ட் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும். யாருக்கிட்டையும் மைண்ட சரண்டர் ஆக்கிடாதீங்க, ஸ்லேவ் ஆகிடாதீங்க, அடிமை ஆகிடாதீங்க. ரைட்? நான் அடிமை அப்படிங்கறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். வேற யாருக்கிட்டையும் நான் சரண்டர் ஆகி நிக்கணும், வேற யாரையும் 100% ஏத்துக்கொள்ளணும்னு சொல்லி என்ன சொன்னா, இது உலகத்துல எல்லாராலையும் ஏத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்ல. ரைட்? சோ அப்படி இருக்கும் பொழுது டிஃபரன்சஸ் யூனிவர்சல், அதை அப்படியே எக்ஸெப்ட் பண்ணிக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். ஹிலாஃபத்துடைய விஷயம் அப்படின்னு சொல்றது வந்து guys, இமாம் மஹதி வந்து ஹிலாஃபத்தை நிலைமாற்றுவாங்க அப்படிங்கிறது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. இது ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணணும்னு சொன்னா, இமாம் மஹதியுடைய பேர் குர்ஆன்லயும் இல்ல, சஹீஹ் அல் புகாரி, முஸ்லிம் இது 2 கிரந்தங்கள்லயும் இல்ல. ஆனா சிம்போலிக்காக இமாம் மஹதி அப்படிங்கிற விஷயம் இது 3கள்லயும் அடங்கப்பட்டிருக்கு. மத்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல இவங்களுடைய பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. நானும் நம்புறேன் இமாம் மஹதி வருவாங்க, கிலாஃபத்தை இந்த உலகத்துல உருவாக்குவாங்க. ஆனா காய்ஸ், ஹிலாஃபத் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இப்ப நான் ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு பேசுறதுல 5% பிரயோசனம் இல்ல, இந்தியால இருந்து பேசுறதும் பிரயோசனம் இல்ல. ஆனா இது வந்து அரப் கண்ட்ரீஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்களேன், ஷியா வேர்ல்ட் அண்ட் அரபிக் வேர்ல்ட். சொன்ன மாதிரி சவுதி அரேபியா நாளைக்கு ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னு வைங்களேன், ஷியா அப்படிங்கிறதுக்கும் சுன்னிக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனை, நாங்க இது போல சேர்ந்து பார்க்க போறோம், எல்லா உலமாக்களும் இது நார்மலா பத்தி பேச போறாங்க, எல்லா மக்களும் ஏத்துக்கொள்ள போறாங்க, நாங்க உலமாக்களை நம்புறோம். சோ அவங்க வந்து நாளைக்கு சொல்ல போறாங்க, முந்தி சொன்னாங்க இது தப்பு, ஷியா இசம் வந்துட்டு காஃபிர் அப்படின்னு சொல்லி, அதே மிம்பர் பேரிகள்ல சவுதி ஓகேன்னு சொன்னா இவங்க பேசித்தான் ஆகணும், பேசுவாங்க. அது அப்படித்தான் காய்ஸ், பொலிட்டிக்கல் அப்படின்ற டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அப்படித்தான். சோ சிலபஸ் எல்லாம் மாறும், அப்ப யாரும் பேச மாட்டாங்க, இதில் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன விஷயம் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மீண்டும் கிலாஃபத். ரைட்? அதை யாராலையும் தடுக்கிறேன்னு சொன்னா மொத்த அரபு வேர்ல்டுமே சவுதிக்கு கீழே தான் இருக்குது. கத்தாராக இருக்கேலும், யுஐயா இருக்கேலும், நாங்க பார்க்கும்பொழுது இவங்க வேற மாதிரியா இருந்தாலும் இவங்க மொத்த பேருக்கும் தலைமைத்துவம் கொடுக்கறது வந்து சவுதி தான். நீங்க பொருளாதார கொள்கையை கொஞ்சம் படிக்கணும், இந்த டாலர் எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அளவுக்கு ஒரு ஜேர்னி ஒன்று நீங்க போயிட்டு வந்தா தான் விளங்கும் இதுக்குள்ள பிரச்சனை. சோ இந்த கோட்டை பிளாக் பண்றது தான் இஸ்ரேலோடையும் அமெரிக்காவோடையும் வேலை. நாளைக்கு இன்னும் சூப்பர் பவரா வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்துட்டு வைங்களேன், சைனாவும் வந்துட்டு இதே விஷயத்தை தான் பண்ண போகுது. இந்த ஷியா சுன்னிங்கிற பிரச்சனை என்றைக்குமே இருந்து கொண்டு இருக்கும். இதை பத்தி நிறைய நான் முஸ்லிம்ஸும் புக்ஸ் எழுதிருக்கிறாங்க. எங்கடாக்களுக்கு எங்க டைம் இருக்குது படிக்கிறது. த ஓரியன்டலிஸ்ட் ஒரு புக் இருக்குது, அதே மாதிரி பிரிட்டிஷ் வாலியுடைய வாக்குமூலம், நிறைய புக்ஸ் இதை பத்தி பேசுறாங்க, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. சோ இதெல்லாம் பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் மனிதர்களுக்கு டைம் இல்ல, ரொம்ப பிஸி நாங்க எல்லாரும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வைக்கப்பட்டிருக்குது, சைனாவும் ரஷ்யாவும் தான் அமெரிக்கா எதிர்க்குது, அவங்க முஸ்லீம்கள் இல்லையே, ஈரான் வந்து முஸ்லீம்கள்னாலே எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொன்னா கைஸ், அமெரிக்காவும் ரஷ்யாவும் எதிரின்ட்டு மீடியாஸ் தான் சொல்லுது, ரஷ்யன்ஸ் சொல்லையும் இல்ல, அமெரிக்கன் சொல்லையும் இல்ல. பொதுமக்கள் கொஞ்சம் பேர் பேசுறாங்க, அது வேற விஷயம். அங்க ஒரு அரசியல் நடக்குது, இங்க ஒரு அரசியல் நடக்குது, அது வேற விஷயம். சோ இவங்க 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் தெளிவாக ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணிக்கிறேன். இங்க யாரும் எனிமியும் இல்ல, இங்க யாரும் கூட்டாளிகளும் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை அந்த வீடியோ பாருங்க. சோ அதே மாதிரி சைனாவுடைய ரிலேஷன்ஷிப்பும் யுஎஸ்ஏவோட ரிலேஷன்ஷிப்பும் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம், இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க எக்கானமி ஸ்டடி பண்ணணும், ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஸ்டடி பண்ணணும். இதை மீடியாஸ்ல பார்த்துட்டு அவங்க ஒரு விஷயத்த காட்டுவாங்க, இவங்க ஒரு விஷயத்த காட்டுவாங்க, நீங்க அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணணும்னு சொன்னா இங்க எல்லாம் உள்டால தான் இருக்குது. ரைட்? சோ அதனால வந்துட்டு கைஸ் கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் தேடுங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நானும் பிஸி, நீங்களும் பிஸி தான், என்ன பண்றது. ஆனா இந்த உலகத்துல நான் அடிமை இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு தைரியமே, அந்த தைரியம் வர்றதுக்கான நாலேஜ் வந்து நாங்க வளர்த்துக்கொள்ளணும். ரைட்? சோ இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி இருக்கிறத விட ஞானத்தை வளர்த்துக்கொள்றதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும் கைஸ். சோ நான் இவரோட பேசின விஷயங்கள் எல்லாமே தெளிவாக முந்தி பேசப்பட்ட விஷயங்கள். சோ எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுல இத்தனை பேருக்கு இது விளங்கலன்னு எனக்கு தெரியல கைஸ். சோ இதை பத்தி ஏதாச்சும் டீட்டெயிலா பேசணும்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.